ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கோழிக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது மேக்னேட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு பாதி லெமன் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கூடவே தேவைக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயமும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடுறேன். இது நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட ரா ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மசாலாலாம் போட்டு வச்சுருக்கிறனால இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இதை லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணல, கொஞ்சம் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை
கவர் பண்ணி வேக வச்சிடலாம். சிக்கன் கொஞ்சம் பாதி குக் ஆகிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் திரும்பவும் கவர் பண்ணி குக் பண்ண போகிறேன். சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. உப்பு காணுமான்னு பார்த்துக்கோங்க, டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.